நம்ம த்ராட்லர்ஸோட வின்டர் ரைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ரைடும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வின்டர் ரைடாக இருக்கட்டும், சம்மர் ரைடாக இருக்கட்டும், அது வந்து மான்சூன் ரைடாக இருக்கட்டும், எந்த ரைடாக இருந்தாலும் அந்த பிளேஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ எக்ஸ்ப்ளோர் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம விசிட் பண்ணிட்டு வர்றது வழக்கம். அதனால தான் நம்ம இப்போ கோழிக்கோடு ரைடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கோழிக்கோடு நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரீ எக்ஸ்ப்ளோர் ரைடு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக நம்ம த்ராட்லர் பிட் ஸ்டாப் பவர் ஹவுஸ்லேருந்து கிளம்பி நம்ம இந்த பக்கம் அப்படியே கீழே பிரிட்ஜு கீழே இறங்கணும் அப்படின்னம்னா இந்த சாய்பாபா காலனிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மருதமலை ரோடு இருக்கும். அந்த வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோம். நம்ம போகிற ரூட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து போக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருதமலை ரூட்டை வந்து தாண்டி ஆனைக்கட்டி ரூட்டை வந்து பிடிச்சாச்சு. இந்த ரோடு வந்து பார்க்கறதுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூட்டோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரைட் சைடும் ஹில் ஸ்டேஷன் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலும் ஹில் ஸ்டேஷன் இருக்கும், லெஃப்ட் சைடு பார்த்தாலும் ஹில் ஸ்டேஷன் இருக்கும். சென்டரில் நீங்கள் ஒரு தீபகற்ப பூமிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். போய் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் ஆனைக்கட்டி மேலேயே வந்து ஏறுவோம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆனைக்கட்டி ஹில் ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி ரூட்டு தான் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நம்ம கோழிக்கோடு போகிறதுக்கு பாலக்காடுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹைவேலேயே வந்து போகலாம். ஏன் நம்ம இப்படி போகிறோம்னா ஒரு ஹில் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த ரூட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடா செம்மையாக இருக்குதுங்க இந்த ரோடு. நம்ம த்ராட்லர் பிட் ஸ்டாப்லேருந்து கிளம்பும் போதே யாசர் ப்ரோ சொன்னா அப்படி இது மாதிரி இந்த ரோடு வந்து போட்டுட்டாங்க ப்ரோ, கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் போய் பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ரோடு வந்து போட்டுட்டாங்க. ஸோ ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் டு யாசர் ப்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பக்கம் வந்து கப்பலாக ரைட் பண்ணிகிட்டே இருப்பா அப்படி, அதனால இந்த ரூட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. சும்மா சொன்னங்க, ஆக்சுவலாக வந்து அவர் இந்த ரூட்டை பற்றி சொன்னார். அதே மாதிரி ரோடும் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ரூட்டோட ஹைலைட்டு போகிற வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு அழகான ஒரு மலை, அதுக்கு நடுவில் ஒரு காடு, அதுக்கு நடுவில் ஒரு ரோடுன்னு பார்க்குற இடமெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இந்த ரோட்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். நீங்க இந்நேரம் எங்கிட்ட கேட்டிருக்கணும், என்னடா பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் எங்கேன்னு இன்னும் சொல்லவே இல்லை, கோயம்புத்தூர்ல 6 மணிக்கு வந்து கிளம்புறோம், அப்படியே இருந்தா இந்த ரூட்ல தான் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் இருக்குன்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தேடிட்டு இருக்கிறேன். ஃபைனலி இந்த ரூட்லயே ஒரு டீசென்டான ஒரு கடையை வந்து பார்த்தேன். ஸோ அந்த கடையில தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த இடத்துல பிரெட் ஆம்லெட்டும் ஜூஸும் நானும் ஃப்ளோக்கியும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டப்பாடி, சைலண்ட் வேலி, மன்னார்காடு ரூட்டு தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறோம். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டப்பாடியில் தான் இருக்குது. நான் நிறையா டைம் வந்து போயிருக்கிறேன். போகும்போதெல்லாம் வாட்டர் ஃபுல்லாக போகும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இந்த டைம் என்னமோ ரொம்ப கம்மியாக தான் வந்து போயிட்டு இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் போகும்போது இந்த பிரிட்ஜில் போக முடியுமான்னு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிரிட்ஜோட மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குது. ஸோ போயிட்டு வர்றதுக்கு மெயின் ஒரு ரூட்டாக இதை வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக நீங்கள் பிரிட்ஜில் நின்றுருக்கீங்கன்னா அடிக்கடி வந்து ஆட்டோவோ இல்லை காரோ போயிட்டு வருதுன்னா நீங்கள் பிரிட்ஜை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு நிம்மதியாக எடுக்க முடியாது. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இங்கே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் எனக்கு நடக்குது பாருங்கள். அந்த ஆட்டோவை கிராஸ் பண்ண விட்டுட்டு திரும்ப அதே பிரிட்ஜுக்கு வந்து போனோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தாங்க இந்த பிரிட்ஜுக்கு நான் அடிக்கடி வந்து போகிறது. கரெக்டாக அட்டப்பாடியில் இருக்குது இந்த பிரிட்ஜு. அந்த அட்டப்பாடி பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக ஒரு 1/2 hourல இந்த சைலண்ட் வேலி ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஹில்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹில்ஸ் ரோடு நீங்கள் போகும்போது ரொம்ப டார்க்காக இருக்கும். ஏன்னா மரங்கள் அவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே ரோட்டில் போகும்போது இருட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் டோட்டலாக கம்பேர் டு நீங்கள் வேறு பக்கம் ரைட் பண்ணுறதுக்கும் இந்த ஹில்ஸில் ரைட் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ரொம்பவுமே சேஃபாக இருங்க, எதுக்குன்னு கிடையாது. அந்த இடத்துல வந்து குரங்கு நிறைய அதிகமாக இருக்குது. உங்களோட பேக்காக இருக்கட்டும், உங்களோட திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சேஃபாக வச்சுக்கோங்க. கொண்டு வந்து அங்கே பைக்கை நிப்பாட்டுறீங்க அப்படின்னா. ஏன்னா நம்ம மனுஷங்க அங்கே போய் குரங்கு முன்னாடி தான் அந்த வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், பேக் ஜிப் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதுனால அது பழகிடுச்சு. இது இப்படி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னா அது நம்ம பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குது. நீங்கள் வந்து அதனால தயவு செஞ்சு கவர் போட்டு நிப்பாட்டுங்க. இந்த வியூ பாயிண்ட்டை நம்ம இன்கேஸ் நிப்பாட்டணும் அப்படின்னம்னா. இந்த ரூட்டில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மேகாலயா வந்து போகிறீங்க இல்லை சிக்கிம் வந்து போகிறீங்கன்னா அப்படியே ரோட்டோர போகும்போது சைடில் ஃபுல்லாக அப்படியே பாறையிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே கீழே அது போய் அப்படியே கிராஸ் ஆகும் நார்மலாகவே.
அது பார்க்குறக்கு அப்படியே சைடில் ஃபுல்லாக அருவியாக இருக்கும், நடுவில் அப்படியே ரோட்டை ஒட்டி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும். அது இந்த ரோட்டில் நடக்கும். இன்கேஸ் நம்ம வந்து மழை பெய்கிற டைமில் அங்கே வந்து போயிருந்தா இல்லை போனோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ காட்ஸ் கிரேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தெரில, பார்க்கலாங்க. நம்ம போகிறப்ப மழை பெஞ்சுன்னா ஸோ இட் வில் பி அமேசிங். இப்போ ஒரு பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பாறையிலேயே மரம் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸில் இருந்து 1/2 மணி நேரத்தில் ஹில்ஸ் விட்டு கீழே இறங்கிடுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்காடு ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கேருந்து மன்னார்காடு தான் ரீச் ஆக போகிறோம். மன்னார்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. இதுதாங்க அந்த ரிவர் பீச் அப்படின்னு சொன்னேன்ல அந்த பிளேஸ். இந்த பிளேஸ் என்னடா ரிவர் பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீச்சில் தான் அது என்ன சொல்றது, இந்த கடற்கரை அப்படிங்கிறதாங்க பீச்சு. ஸோ இது வந்து ஒரு ரிவர். இதை காமிச்சிட்டு என்னடா பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ரிவரில் ஒரு பீச் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு வியூ இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ரிவர் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேஸை. ஒரு தண்ணி போகிறதா இருக்கட்டும், தண்ணி போகாதப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்களேன், உள்ளே நாங்கள் பைக்கை உள்ளே கொண்டு போவோம். ஸோ பார்க்குறக்கு வியூ அப்படி இருக்கும். ஸோ சைடில் ஃபுல்லாக கூழாங்கல்லாம் இருக்கும், மணல் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரம் ஃபுல்லாக தண்ணி போகும். இங்கே நீங்கள் குளிக்க கூட செய்யலாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு தண்ணி வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது ஒரு பீச் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இப்போ ஃபுல்லாக தண்ணி கம்மியாக போகுது ப்ரோ. நீங்கள் என்ன மாலையில் கூப்பிட்டு வந்தால் இங்கே கூட குடிப்பாங்க. என்ன ப்ரோ? ஃபுல்லாகவே தண்ணி போகிறாங்க. இங்கேயும் தண்ணி தான் ப்ரோ போயிருக்கு. என்ன ப்ரோ செருப்பெல்லாம் இருக்குது யாருக்கு? நீங்கள் தானே இப்போ போட்டீங்க ப்ரோ? ஆக்சுவலாக இந்த கவரில் இருந்து தான் இதை எடுத்து போட்டாங்க. யாராச்சும் ஒரு வீடியோ பாட்டு இந்த வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா இவருக்கு சொல்லிடலாம் நீங்கள். அந்த ரிவர் பீச்சில் இருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அங்கேயே ரெயின் லைனர் எல்லாமே எடுத்து நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ எங்களோட ரைடை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ டுவர்ட்ஸ் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா மலப்புரம் கோழிக்கோடு நோக்கி தான். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பயந்துடாதீங்க. ஆக்சுவலாக மன்னார்காட்டிலேருந்து எப்படா கோழிக்கோடு போய் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த கோழிக்கோடு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பைபாஸில் ஜாயின் பண்ணுவோம்காருங்க. ஸோ அப்படியே என்ன சொல்கிறது, வெண்ணெய் எடுத்து வெட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரோடுன்னா அந்த ரோடு தான் வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரோடு வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நைஸான ரோடு. வண்டியை விட்டிங்கன்னா அப்படியே பறந்துட்டு போகும். எல்லோரும் வந்து ஃபுல் த்ரோட்டல் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ தயவு செஞ்சு இந்த ரோட்டில் நீங்கள் வந்து ஓட்டும்போது ஸ்பீட் கேமரா நிறையா இருக்குது. நானே நிறைய பக்கம் தெரியாதனமாக த்ரோட்டல் பண்ணிட்டேன் ஒரு ஆர்வத்தில். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஸோ நம்ம எப்பவும் போகும்போது ஸ்லோவாகவே இந்த ரோட்டில் வந்து போகலாம். ஸோ மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, அதுதான் இந்த பைபாஸு. கோழிக்கோடுக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு பீச்சு. இதான் கோழிக்கோடோட மெயின் பீச்சு. ஸோ இந்த பிளேஸோட ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஓப்பன். 24 hours அங்கே ஷாப் இருக்கும். அதனால ஊரில் இருக்கிறவங்க மொத்த பேரும் அங்கே தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன டைம் போனாலும் ரஷ்ஷாகவே இருக்கு. அதனால நாங்கள் வந்து எங்களோட ஸ்டேவை நோக்கி நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ நாங்கள் கரெக்டாக இப்போ ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா காப்பாடு பீச்சு. ஸோ காப்பாடு பீச்சில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்க, பீச் ஹெவன் கப்பாடு. இங்கே ஃபுட்டு சாப்பிட்ருக்குறோம், ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டோம். அந்த கேட் ஓப்பன் பண்ண பீச்சு. தேங்க்ஸ்ண்ணா. இது வந்து காஃபி. ஸோ ரூம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நம்ம பைக் இப்போ தான் வாஷ் பண்ணோம். ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ நேரம்? நல்லா இருக்கு ப்ரோ. இந்த வேற பிளேஸ் பார்த்தவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்குல்ல ப்ரோ? வியூ அல்டிமேட் ப்ரோ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த சத்தமும் இல்லை. இந்த காக்கா சவுண்டு தான் இருக்குது. அது பீச்னு இருக்கும். இந்த மாதிரி சோரிட்டி நம்ம வீட்லேயே விட்டால் எப்படி இருக்கும் ப்ரோ? பாம்பு வந்துடு. ஸோ ஆக்சுவலாக நம்ம தங்கியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பாடு பீச்சு. அந்த காப்பாடு பீச்சுக்கு பேக் சைடு தான் நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்குறோம். பீச்சை ஒட்டி ஒரு ரோடு, கோஸ்டல் ஏரியாவில் ஒட்டி போகும்ல அந்த மாதிரி ஒரு ரோடு. சரியான ஒரு வியூ. இந்த ரோட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் என்ன தெரியுமா? மினி கோவான்னு சொல்கிறாங்க. இருங்க, அது வீடியோ எடுத்திருப்பேன், அதை காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ வியூ ரெண்டு பக்கம் தென்னை மரம். ஸோ சென்ட்ரலில் ரோடு, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுன்னு ஒரு அருமையான பிளேஸு. நைட்டு
எங்கே பீச் ஓரமாக போகிறான் திரும்பி வந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரீ எக்ஸ்ப்ளோர் ரைடு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது வந்து மோட்டோ விலாக்காக வரல. வந்திருந்தால் மோட்டோ விலாக்லேயே வந்து பேசிகிட்டு இருந்திருப்பேன். இப்படி வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருந்துருக்க மாட்டேன். இல்லையா ப்ரோ? ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு இடமா பெட்ரோல் போட்டுட்டு சுற்றி இடம் எங்கேயாச்சும் பிளேஸு கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து ப்ராப்பர்ட்டி எதுவும் கிடைக்குதா, நம்ம கம்ஃபர்டபுளாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து தேடிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த பீச் ஓரமாகவே வீடியோ இருக்குது. இந்த மாதிரி சந்துக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். காப்பாடு பீச்சிலேருந்து அரௌண்ட் 15 கிலோமீட்டர் அங்கேயும் இங்கேயும் தேடி ஒரு வழியாக மறுபடியும் ப்ராப்பர்ட்டிக்கே திரும்ப வந்தாச்சு. வந்து பார்க்கும்போது பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. காலையிலேயே அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தீவிரமாகவே வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களையும் பார்த்துட்டு சரி இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் இந்த பிளேஸ்ல இருந்து ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துல போய் தேடலாம்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் வந்தோம். ஒரு வழியாக இந்த பீச் 7 ப்ராப்பர்ட்டியில் குளிச்சுட்டு கீரை பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு இப்போ கரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஃபேமஸான டிரைவின் பீச் தான் வந்து போக போகிறோம். இன்னும் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து சூஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி டிரைவின் பீச்சை வந்து போய் பார்த்துடலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து நான் கிளம்பிட்டேன். பைக்குக்கு ஃபியூயலும் கம்மியாக இருந்துச்சு. அந்த பாரத் பெட்ரோலியத்தில் ஃபியூயல் போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேயே க்ளவுஸ் எல்லாம் எடுத்து டாப் பாக்ஸில் வந்து போட்டுட்டு ரெயின் லைனரை வியர் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க அந்த டிரைவின் பீச்சுக்கு. கேரளா கோழிக்கோடு பீச்சில் இருந்து கரெக்டாக இந்த டிரைவின் பீச் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35 கிலோமீட்டர் வருது. அங்கிருந்து காப்பாடு பீச்சில் தான் நைட்டு தங்கியிருந்தோம். அப்போ அதில் வந்து 18 கிலோமீட்டர் போயிடுச்சு. ஸோ கைஸ் இதுதாங்க நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேரளாவோட ஃபேமஸான டிரைவின் பீச். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.5 கிலோமீட்டர். நீங்கள் உள்ள பீச்சுக்குள்ளே 11.5 கிலோமீட்டருக்கு எங்கே வேணால் எவ்வளோ தூரம் வேணால் வந்து ஓட்டிக்கலாம். அதுவும் இல்லாத சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லா பீச்சுக்கு நம்ம வந்து போவோம், போய் கை காலம் நினச்சிட்டு வருவோம். மேக்ஸிமம் வந்து நம்ம குளிப்போம். நம்ம எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து நம்ம மட்டும் தனியாக போவோம். உள்ளே போய் ஓட்டி பார்க்கலான்னு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை இந்த பீச்சில் நீங்கள் எல்லாருமே ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பீச்சை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப நான் ஹாப்பி. அதுவும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம த்ராட்லெஸ் அண்ட் ப்ளூ பீ ரைடு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல எனக்கு அதுலேயுமே இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி டிரைவிங் பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த பீச்சில் வந்து ஓட்டி பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால தாங்க இந்த பீச்சில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாத அந்த கடலுக்குள்ளேயும் நம்ம பைக்கை வந்து விட்டு ஓட்டி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் இது மாதிரி தான் வந்து பண்ண போகிறீங்க. இந்த பிளேஸுக்கு தான் வர போகிறீங்க. இது நீங்கள் வர்றது உள்ளே போயிருக்கோம் ப்ரோ. இங்கே வருங்க, உள்ளே போயிருக்கோங்களா? இது ஃபோட்டோ எடுங்க. இங்கே ப்ரோ பெயிண்ட் ஒரு அசிங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ப்ரோ இதான் நம்ம ரைடர்ஸ் ப்ரோ. அங்கே பாருங்க, இப்போ கழட்டி வச்சாலும் மறுபடியும் மழை வரும் ப்ரோ. ப்ரோ இது ரெக்கார்ட்லேயே இருக்குது கேமரா. எத்தனை நிமிஷம் ப்ரோ? எங்கடா திடீர்னு பீச்சில் இருந்த திடீர்னு ஒரு சந்திலேருந்து வெளியே வரேன்னு சொல்லி கேட்பீங்க. இது தாங்க அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே ஹயா ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டிலையும் போயிட்டு இந்த டேட்டில் நம்மளுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்து போயிருந்தேன். அங்கேயும் அவைலபிளாக இல்லை.
அந்த பிளேஸ்லேருந்து ஒரு வழியாக கிளம்பி ஒரு ரெசார்ட்டுக்கு போனோம். அந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிரைவிங் பீச்சிலேருந்து அரௌண்ட் 90 to 100 கிலோமீட்டர் வருது. ஆனால் அந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னம்னா அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 100 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும் கிளம்பி வரும்போது, அதாவது நெக்ஸ்ட் டே நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பி வரும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கோழிக்கோட்லேயே தங்கினோம்னா அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரதுக்கு 200 கிலோமீட்டரும், ஸோ இந்த ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணோம்னா அங்கேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரதுக்கு 100 கிலோமீட்டரும். அப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணி அடுத்த நாள் டயர்டாக இருந்தாலும் ஈஸியாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட த்ராட்லெஸ் அண்ட் ப்ளூபி ரைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்மிங் டிசம்பர் 13 and 14 சாட்டர்டே சண்டே தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட ஸ்லாட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக வந்து ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 15 ஸ்லாட்ஸ் வந்து போட்டிருந்தோம். அந்த 15 ஸ்லாட்ஸுக்கு 2500 ரூபாயும், நார்மலாக ஃபேர் வந்து 2700 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த 2500 ரூபா ஸ்லாட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2700 ரூபா ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. இந்த ஸ்லாட்ஸ் முடியறதுக்குள்ள ஸோ நீங்களும் வந்து இந்த ரைடில் ஜாயின் பண்ணணும்னா சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்மளோட வின்டர் ரைடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸோ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ப்ளூபி. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம த்ராட்லர் பிட் ஸ்டாப் பேஜை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ப்ளூபி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது போக மிஸ்டர் ஜூலி 30 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.